கைஸ் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த திவ்யா விக்ரம் கிளாஷ்க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஏதோ குறிப்பாத்து நான் அடிச்சேன்னு சொல்ல வரல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஏமா எனக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் அடிச்சிட்டு இருக்குமா, அதுல வந்து ஒரு பால் தெரியாம அப்படிதான் வரும் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்ல, ஸோ இந்த இடத்துல வந்து குறிப்பாத்து அடிச்சேன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஐயோ நீ சொன்னது அப்படிதான் இருந்ததுன்னு அவன் சொல்ல, ஐயோ ஏமா விட்டுருமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, ஐயோ எப்பா விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இப்படிதான் இந்த ப்ரோமோ இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நம்ம விக்கல்ஸ் கிட்ட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் குறையிறது தெரியுது. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எஸ் அவன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சும்மாவே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன காரணம், மேபி பயபுலவையில் பாயிண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாயிண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவரா பர்ஃபார்ம் பண்ணுவான். ஒன்றும் இல்லாத ஒய்ஃப் மேட்டருக்கே வச்சு அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துவேன். ஸோ பாயிண்ட் இருந்தால் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும். சரி இந்த மேட்டருக்கு ஓவராலாக என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன டாஸ்க் அப்படின்ற முத கொண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டோரை புடி அப்படின்ற மாதிரி ஏதோ டாஸ்க்னு ஒரு மாதிரி சொல்கிறானுங்க. என்ன டாஸ்க்னு கிளியராக தெரியல, ஓகேங்களா? ஆனால் ஏதோ ஒரு தூக்கி பிடிக்கிறது, அடிக்கிறது, பிடிக்கிறது, இப்படி தான் டாஸ்க்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து எரியணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை தான் விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறாரு. ரொம்ப நேரமாக தூக்கி வந்து நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது என்னால் வந்து த்ரோ வந்து எல்லா டைமும் கரெக்டாக இருக்குது, சம் டைம் மிஸ் ஆக தான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நியாயமான பேச்சு தான், அது வந்து நியாயமான பேச்சு தான். ஆமாம், எல்லா டைமும் கரெக்டாக அடிக்க முடியாது, சம்டைம்ஸ் மிஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யா நான் சொல்கிறாங்க, நீ என்ன குறிப்பாத்தியா மூஞ்ச நோக்கி பார்த்து அடிச்சேன் நான் சொல்ல வந்தேன். நான் இல்லை மூஞ்சில் படாமல் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வந்தேன்ற மாதிரி அவங்க ஒரு மீனிங்கில் சொல்கிறாங்க. இல்லை நீ சொன்ன டோன் அப்படி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி விக்கல் சொல்கிறாரு. அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்க, இல்லை மற்ற யாருக்குமே தப்பாக தெரியல, உனக்கு மட்டும் தப்பாக தெரியுதுன்னா அது என்ன அர்த்தம், சும்மா ஏதாவது ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டு ஆனால் ஒன்றா ட்ராமா பண்ண வந்துடுவேன் நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா நீ தான் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இந்த ட்ராமான்ற மேட்டரை சொன்னால் விக்கல்ஸ் வந்து கொந்தளிக்கிறான் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த ட்ராமான்ற விஷயம் விக்கல்ஸ்க்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன் சொல்லுங்க, ரொம்ப நாளாக அதை தான் பண்ணிட்டு இருந்தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்போஸ் ஆகும் கடுப்பாகுது. ஐயோ அழுதா திருப்பி ட்ராமான்றவானுங்களோ, ஐயோ இப்போ நம்ம பர்ஃபார்ம் பண்ணால் திருப்பி ட்ராமான்றவானுங்களோ அப்படின்ற பயம் வருது. விஷயம் என்னன்னா, அவன் ரொம்ப நாளாக ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். அதை யாராவது சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபைனலாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவன் ட்ராமா பண்ணுறான்னு. ஒன்று கானா வினோத் அங்கங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அப்பப்போ சண்டையில் வந்து ட்ராமா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ அவனுக்கு கனி இல்லாது பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரைட் ஹேண்ட் இல்லாத மாதிரி இருக்கு. இன்கேஸ் கனி பக்கத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விக்கல்ஸுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தே வராது, அவனோட ட்ராமா வந்து எக்ஸ்போஸே ஆகாது. ஏன்னா கனி பக்கத்தில் போயிட்டு ஐயோ விக்கல்ஸ் ஒன்றும் இல்லை விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி கனி பக்கத்தில் போய் உட்காந்தோன்னே ஐயோ விக்கல்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப கதறி அழுறா போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கிடுவானுங்க. ஸோ இதை தான் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது. இப்போ கனி பக்கத்தில் இல்லாததுனால இவன் பண்ணுற ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கிறதுக்கு பெருசாக ஆள் இல்லை. சுபிக்ஷா மட்டும்தான் இருக்கு, அரோரா மட்டும்தான் இருக்கு. இதுங்க ரெண்டும் பெருசாக பேச பொட்டன்ஷியல் இல்லை. ஸோ அப்படின்னும் போது இவன் வந்து பண்ணுற ட்ராமா வந்து பெருசாக வந்து எலவேட் ஆக மாட்டுது. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதனால வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடறானுங்க இது ட்ராமா தான் அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது பெரிய பஞ்சாயத்தாக மாறுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ பார்த்த வரைக்கும் அது எதுவும் தெரியல, ரொம்ப பெரிய சண்டை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஆனால் சபரி வர்சஸ் விக்கல்ஸ் விக்ரம் இது வந்து பெரிய சண்டை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது எதனால வருது அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியல. ஆனால் ஒரு விஷயம், இப்போ லைவ்ல ஒரு டாஸ்க் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, சுற்றி அந்த இது ஒரு ஸ்டிக் வந்து சுற்றி வந்துட்டு இருக்குல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து தூக்கிட்டாங்க. அதாவது பிக் பாஸ் வந்து ஒத்துக்கல இந்த மாதிரி வந்து ஏமா உன் கால் வந்து பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி. ஆனால் அதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, விக்கல்ஸ் வந்து அந்த இதில் ஏறி குதிச்சிட்டாங்க. குதிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வந்து மேலே தூக்கிச்சு அப்படின்னும் போது அது கொஞ்சம் அன்ஃபேர் தான், வேறு வழியே இல்லை. ஆனால் திவ்யா இதுக்கெல்லாம் இவ்வளோ அழுவ வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி என்னன்னா ஒரு பக்கம் ஓரம் உட்காந்து இந்த மாதிரி அழுவும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ என்ன ஓகே ஒரு டாஸ்க்கில் தோற்று போய்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ லீடிங்கில் இல்லை அப்படின்னும் போது அழுவ வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவங்க ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பிக் பாஸ் டீம் பண்ணுறது கொஞ்சம் அநியாயம் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா இப்போ எவன் கால் படுதோ அவன் தான் ஃபஸ்ட்டு அவுட், கரெக்டாக? ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா ஒன்று நிப்பாட்டணும். அவங்களோட மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நிற்கிற மெக்கானிசம் கிடையாது, கரெக்டாக? ஸோ அப்படின்னும் போது அது ஃபஸ்ட்டு யார் அவுட்டோ அவங்க அவுட் ஆனது, அவங்க வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒரு பிளேயருக்கே ரன் பண்ணணும், கரெக்டா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அவுட்டு, அதாவது அவங்க கால் பட்டு அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் நெக்ஸ்ட் இருக்கவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த ஸ்பீட் கால்குலேஷன் வந்து மிஸ் ஆகும். இப்போ ஒருத்தன் கால் டச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வரவங்களுக்கு ஸ்பீட் கால்குலேஷன் மிஸ் ஆகும், அவங்க காலும் அப்போ படும். ஸோ அப்படின்னும் போது அப்போ அவங்களும் அவுட்டுன்றாங்க. இது எந்த விதத்தில் எங்கள் நியாயம்? நீங்களே சொல்லுங்களேன், இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒருத்தன் காலில் ஃபஸ்ட்டு டச் ஆயிடுச்சா, ஓகே அவன் எவிக்ட், அவனை வெளியேற்றதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ரவுண்டே ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி தான் ரூல் போட்டுருக்கணும். இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, ஒருத்தன் காலில் டச் ஆகுது, அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு அன்ஃபேராக தானே போய் முடியும். அவன் காலில் டச் ஆகி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஜம்ப் ஆகுது இல்லை ஸ்லோ ஆகுது ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா எனக்கு அது அன்ஃபேர் தானே. என் கால் வர ஸ்பீடை நான் கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒன்று போயிட்டு இருக்கேன். என் கால் டச் ஆகி நான் வந்து எவிக்ட் ஆனால் அது ஓகே, அடுத்தவங்க கால் டச் ஆகி நான் எவிக்ட் ஆகுது அது எப்படி அது அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். பட் பிக் பாஸ் வந்து அதுக்கு ஒத்துக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீ அவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்வதி வின்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இதில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் ஆடிட்டு இருக்கேன். கமருதீன் கொஞ்சம் பெட்டராக ஆடுற மாதிரி தான் இருக்குது. எனிவே
எனிவேஸ் அடுத்த டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த சண்டைக்கான டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ எரியுது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் தெரியுது. ஓகேங்களா, ஏதோ புடி 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 அப்படின்றானுங்க. ஸோ அது என்னத்தை பிடிக்க போறானுங்க, எதை எரிய போறானுங்க அப்படின்றது தெரியல. மேபி நெக்ஸ்ட் ஹாட்ஸ்டார் ப்ரோமோல அது என்னன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ப்ரோமோல வர அந்த டாஸ்க்ல வர சண்டை தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல திவ்யா வர்சஸ் அந்த விக்ரம் சண்டை இருக்குல்ல, இந்த வாரம் ஃபுல்லா தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. விக்கல்ஸ் வந்து நேற்று சாரி கேட்டாரு, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி. இல்ல உன் சாரி எல்லாம் வேணாம், கம்முடன் சாரி கேட்க வரும்போது நான் சாரி வேணான்னு சொல்லிட்டேன், ஏன்னா எனக்கு ஓகே நான் அதை விட்டுட்டேன், பட் உங்க சாரி எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்ட். ஸோ அம்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு திவ்யா சாரி திவ்யா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல வந்து சாரி அக்செப்ட் பண்ணிட்டு விக்கல்ஸ் பண்ணதை எல்லாம் மறந்துடுவாங்களா? எனக்கு அதாவது அவன் சாரி கேட்க வந்தா இதுக்கப்புறம் எல்லாருமே இதுதான் பண்ணணும்னு தோணுது. இல்லை உங்க சாரி வேணாம் விக்கல்ஸ், நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணாம இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்ட். சும்மா இவன் சாரி ஃபர்ஸ்ட் இவன் சொல்ற சாரி அக்செப்டே பண்ணக்கூடாது. இவன் இல்லை இவன் சொல்ற சாரியுமே நெக்ஸ்ட் டைம் எனக்கு பண்ணாம இருங்க அதுவே போதும் அப்படின்றதான் கரெக்டான பதிலாக இருக்கும். ஏன்னா திருப்பி ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அதிகமாக சாரி சொல்றது யார் சொல்லுங்க? விக்கல்ஸ் தான். அதிகமாக அம்மா சத்தியம் பண்றது யார் சொல்லுங்க? விக்கல்ஸ் தான். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அநியாயம் அக்கிரமம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறது யார் சொல்லுங்க? விக்கல்ஸ் தான். ஸோ இவன் வந்து இதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால தான் வீட்டில் இருக்க சில பேருக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது இவன் ஏதோ ஒரு வகையில் ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். அந்த ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆகுது அப்படின்றது கிளியராக புரியுது. ஸோ இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் தான். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்கள் குறிப்பாத்து அடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அவன் என்ன சொல்றான், உங்க டோன் வந்து அப்படிதான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இதில் மற்றவங்களுக்கு வந்து யாருக்கும் பிரச்சனையே இல்லாத போது விக்கல்ஸ் உனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை கேட்குறாங்க? நியாயமான கேள்வி தான். ஸோ விக்கல்ஸுக்கு என்ன பிரச்சனைனா வன்மம். அவனோட வன்மத்தை நேற்று எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா உனக்கு வந்து பேசவும் தெரியல, சும்மா இருந்தாலும் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஒன்று வீக்கெண்டில் வந்து கரெக்டாக பேசணும், இந்த மாதிரி இது நடக்குது. ஸோ இவர் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ராமா பண்ணுறது அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டாக எடுத்து வைக்கணும். அதுக்கு உனக்கு வாய் இல்லை, உன்னால் பண்ண முடியல அப்படின்ற போது ஒன்று சண்டை போடாமல் இருக்கணும், அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா வாயை விடாமையாவது இருக்கணும். இது ரெண்டுமே பண்ணிட்டு அங்கே வந்து பேச தெரியல அப்படின்னா கடைசியில் விஜய் சேதுபதி ஒன்றுதாம போட்டு கும்மாங்குத்து குத்துவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நீ யாருக்கு அகேன்ஸ்டாக வேணா விளையாடிக்கோ, உனக்கு சப்போர்ட் பண்ணு. இதே கமருதீன் அகேன்ஸ்டாக சண்டை வருதா உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் விக்கல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கம்பல்சரி விஜய் சேதுபதி கூட நிற்க மாட்டார். பிக் பாஸ் டீமும் கூட நிற்காது. அவனுக்கு எப்படி சொல்கிறது, அகேன்ஸ்டாக மாறுற மாதிரி ஹேட்ரேட் வர மாதிரி ஏதாவது கிளிப்ஸ் இருந்தால் அதை அப்படியே கட் பண்ணி தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அதை தான் பண்ணுவாங்க. நேற்று அதை தான் பண்ணாங்க. நேற்று ஒரு எபிசோட பார்த்த பல பேருக்கு தெரியாது அவன் எந்த அளவுக்கு அழுது ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோடு இருக்கான் அப்படின்றது. ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன எதுக்கு இவனுக்கு இவ்வளோ வன்மோ, அப்படி என்ன நடந்துருச்சு, அவன் பொண்டாட்டியை பற்றி அதை அசிங்கமாக திட்டாங்களா, இல்லை என்னதான் அவனுக்கு பிரச்சனை அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கே தோணும். ஏன்னா அவ்வளோ ஒருத்தவங்க மேலே வன்மம் வரத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. அது அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே விஷயம் தான், இவங்களை வந்து எல்லாம் நல்லவங்க நியாயத்துக்காக அவங்க குரல் கொடுக்குறாங்கன்னு பேசுகிறாங்க, அது உடைக்கணும்னு நினைக்கிறான். ஸோ இதுதான் அவனோட ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் ஒருத்தவங்களை உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் டார்கெட் பண்ணி அடிக்கிறானே தவிர மற்றபடி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் காண்டு அவனுக்கு இல்லை. அவன் சொல்கிறான் பிடிக்கணும், அவனுக்கு பிடிக்க உண்மையிலே திவ்யாவை பிடிக்க கூட செய்யட்டும். ஆனால் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை அடித்து காலி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட விக்கல்ஸ் பண்ணுறது நேற்று எபிசோட்ல கிளியராக தெரிஞ்சுது. அதாவது லைவ்ல அது ஒரு எபிசோட்ல கட் பண்ணிட்டானுங்க. மேபி இன்னைக்கான இப்போ இந்த சண்டையிலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்குல்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் குறிப்பாத்து நீ அடிச்சேன்னு சொல்ல வரல, அது வந்து அதாவது எப்படி சொல்கிறது, அது பட்டுது அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நீ குறிப்பாத்து அடிச்ச என்ன குறிப்பாத்து அடிச்ச அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறதா தான் அவன் சொல்கிறான். மற்றவங்களுக்கு தப்பாக தெரியல, இவனுக்கு தப்பாக தெரியுது அப்படின்னும் போது ஸோ இதில் வந்து ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது கரெக்டாக. அதில் 1 hour ஷோவில் எந்த பர்ஸ்பெக்டிவ் காமிப்பாங்கன்னு தெரியல. மேபி லைவ்ல நம்ம பார்ப்போம்ல. ஸோ நம்ம பார்த்தா கிளியராக தெரிஞ்சிடும் இதில் திவ்யா வந்து தப்பாக சொன்னாங்களா இல்லை விக்ரம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு தெரியல. ஸோ இதில் அதான் சொன்னேன், சிம்பிள் ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் ஆல்ரெடி இருந்த அந்த வன்மத்தை வச்சு 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் மேலே தப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.